தமிழ்நாடு அரசின் மீது ஒரு தீராத பழி, ஒரு குற்றச்சாட்டு, இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தியை உண்டாக்குவதற்கான வழக்கு விசாரணை, இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததனால் தேர்தல் அரசியலிலே எந்த அதிகார அறுவடையும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் திட்டமிட்டு காய் நகர்த்துகிறார்கள். அதனுடைய ஒரு நகர்வாகத்தான் அமலாக்கத்துறையினுடைய சோதனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. தனிநபர்களினுடைய தவறுகளை ஒரு அமைப்பின் மீதான தவறாக மாற்றுவதா என்றுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. அப்ப எல்லா துறைகளிலுமே தனிநபர்களின் தவறுகள் என்பது களையப்பட வேண்டியது, அது கட்டாயம் பல இடங்கள்ல யதார்த்தத்தில் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இவன் என்ன செய்வான்னா, வழக்கமாகவே பல பேர் என்ன செய்வான்னா, மூட்டைப்பூச்சி இருக்கா அப்படின்னா வீட்டை கொளுத்திடுவோன்னு சொல்றது மாதிரி ஒரு அமைப்பையே மொத்தமாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனோபாவத்தை உருவாக்குவது, ஒரு வெறுப்பை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு கணக்கில் திமுக அரசு டாஸ்மார்க்ல முறைகேடாக சம்பாதிக்கிற பல கோடி, அதுவும் ஆயிரக்கணக்கில் சொல்றது, 1000 கோடின்னு நீங்க சொல்றீங்க செய்தி நிறுவனங்களின் அடிப்படையில். ஆனால் இஷ்டத்துக்கு வலதுசாரிகளை பேசுகிற முறைன்னா அவன் இஷ்டத்துக்கு அவனா நம்பரை போட்டுக்கிறான். 30,000 கோடிங்கிறான், ஒருத்தன் 40,000 கோடிங்கிறான். முதல் கட்ட விசாரணை தான் நடக்குது, அது ஒரு வடிவத்துக்கே இன்னும் வரல. அந்த வழக்கு அதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அது இன்னும் நகரல. முதல் கட்ட விசாரணை நடக்கிற போதே அவன் இஷ்டத்துக்கு பல ஆயிரம் கோடிகளை அவனவனுடைய கற்பனை வளத்துக்கு தக்கன மாத்தி சொல்றான். எப்படி